கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆம், பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையது. அண்ட சராசரங்களை உண்டாக்கிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வெட்டாந்தரையை பூமி என்று பேரிட்ட தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எனவே நம்மை உயர்த்துகிற கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் பெரியவர். நம்மை பிரபுக்களோடே உட்கார வைக்கிற தேவன் அவரே. கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடே கூட சிங்காசத்தின் மேல் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். இதை நாம் யோபு 36வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். எனவே நம்மை உயர்த்துகிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆண்டவரே தூக்கி விடுகிற கர்த்தர் நீர் பெரியவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பிரபுக்களோட உட்காரும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்ததாமே பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் வெறுமையாக்கி தாழ்த்தி உடைய கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.